அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, நம்முடைய நன்மை தரும் துவாக்கள் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, யாரும் உதவியற்ற நிலையில் இருக்கும்போது அல்லாஹ்வின் உதவியை நாடி ஓதக்கூடிய பல துவாக்கள் குரான் மற்றும் ஹதீஸ்களில் வந்துள்ளன. அவற்றில் மிகவும் புகழ் பெற்றதும் அர்த்தமிக்க மகத்துவமான துவா இது. அது என்ன துவா, யார் ஓதியது, இந்த துவா எங்கு இடம்பெற்றுள்ளது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, நன்மை தரும் துவாக்கள் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிரத்யோகமாக ஏதேனும் ஒரு நாட்டம் நிறைவேற தனிப்பட்ட துவா வேண்டுமென்றால், ஸ்கிரீனில் காட்டப்படும் எங்களுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பரிலோ அல்லது கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கேள்விகளை பதிவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, வாருங்கள் அந்த துவாவை பார்ப்போம். இந்த துவாவை ஹஸ்ரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள். நம் கண்மணி நாயகம் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிரமம் அல்லது கவலை ஏற்பட்டவருக்கான துவா என்று இந்த துவாவை கற்றுத்தந்தார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ரஹ்மதக அர்ஜூ ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன் وأصلح لي شأني كله لا إله إلا أنت. இந்த துவாவின் தமிழ் உச்சரிப்பு: அல்லாஹும்ம ரஹ்மதக அர்ஜூ ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன் வ அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு லா இலாஹ இல்லா அன்த. இந்த துவாவின் பொருள்: அல்லாவே, உன் அருளையே நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு கண்ணிமைக்கும் நேரம் கூட என்னை என் சுயநிலைக்கு ஒப்படைக்காதே. என் எல்லா காரியங்களையும் சீர் செய்தருள்வாயாக. உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் இல்லை. இந்த துவாவின் சிறப்பு: இந்த துவாவை தொடர்ச்சியாக ஓதுபவர் அல்லாஹ்வின் உதவியை நாடுபவராக மாறுவார். உள்ளம் அமைதி பெறும், பயம் குறையும், நான் தனியாக இல்லை என்ற நம்பிக்கை வரும் என்று அறிஞர்கள் விளக்குகின்றனர். மேலும் இந்த துவாவை தொடர்ச்சியாக ஓதுவதால் ஏற்படும் பலன்கள்: இந்த துவாவின் அர்த்தத்தை ஆழமாக சிந்தித்து தொடர்ந்து ஓதுபவருக்கு பெரிய ஆன்மீக நன்மைகள் கிடைக்கும் என்று பல அறிஞர்கள் விளக்குகின்றனர். காரணம், இந்த துவா முழுவதும் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை, பணிவு, உதவி வேண்டுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக உள்ளது. இந்த துவாவின் சிறப்புகள்: 1. அல்லாஹ்வின் அருளை நாட கற்றுத்தருகிறது. அல்லாஹும்ம ரஹ்மதக அர்ஜூ. அல்லாஹ்வே, உன் அருளையே நான் எதிர்பார்க்கிறேன். இந்த பகுதி மனிதர்களை விட அல்லாஹ்வின் உதவியை நம்பச் செய்கிறது. மனதில் தவக்குல், இறை நம்பிக்கை வளர்க்கிறது. உண்மையான உதவி அல்லாஹ்விடம்தான் என்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. 2. அகம்பாவத்தை நீக்குகிறது. ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐனின். ஒரு கண நேரம் கூட என்னை என் சுயநிலைக்கு விட்டுவிடாதே. இதனை தொடர்ந்து ஓதுபவர் தன் பலவீனத்தை உணர்வார். அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் எதுவும் முடியாது என்பதை புரிந்து கொள்வார். தான் என்ற அகங்காரம் குறையும், பணிவு அதிகரிக்கும். 3. மன அமைதி கிடைக்க உதவுகிறது. வ அஸ்லிஹ் லி ஷானி குல்லஹு. என் எல்லா காரியங்களையும் சீர் செய்தருள்வாயாக. இந்த வார்த்தை வாழ்க்கை சிக்கல்களிலிருந்து நிம்மதி வேண்டுதல், மனக்குழப்பத்திலிருந்து அமைதி, குடும்பம், வேலை, உடல்நலம், மார்க்கம் ஆகிய அனைத்திலும் நன்மை என்பதை உள்ளடக்கியது. அதனால் இதை ஓதும்போது உள்ளம் அமைதி பெறும், கவலை குறையும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். 4. தனிமை உணர்வை குறைக்கிறது. இந்த துவாவை மனமுருகி ஓதுபவருக்கு என்னை அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கை உருவாகும். அதனால் பயம் குறையும், உதவியற்ற உணர்வு தணியும், உள்ளத்தில் உறுதி வரும். 5. முழுமையான இறை சார்பை வளர்க்கிறது. இந்த துவா முழுவதும் தவக்குல், இறை நம்பிக்கை, இஸ்தியானா, இறை உதவி வேண்டுதல், தாழ்மை, அல்லாஹ்வின் கருணை மீதான நம்பிக்கை இவற்றை வளர்க்கும் துவாவாக அறிஞர்கள் கூறுகின்றனர். இந்த துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலை, பலவீனம், மன அழுத்தம் மற்றும் அல்லாஹ்வின் உதவி தேவைப்படும் நேரங்களில்
ஓதக் கற்றுத்தந்ததாக மார்க்க அறிஞர்கள் விளக்குகின்றனர். நாமும் கவலை, நம் மன அழுத்தம், அல்லாவின் உதவி தேவைப்படும் நேரங்களில் இந்த துவாவை முழு நம்பிக்கையுடன் ஓதி இறை உதவி பெற்று நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து மீட்சி பெறுவோம். ஆமீன்.